வணக்கம். இளைய நிலா சமையல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்னைக்கு என்ன தெரியுமா செய்ய போறோம்? 2 in 1 ஒரு பொருளை வச்சு 2 டிஃபரெண்டான ஸ்நாக்ஸ் செய்ய போறோம். யாருக்கு என்ன வேணுமோ அதை நீங்க ட்ரை பண்ணலாம். வாங்க, இப்ப அதுக்கு முதல்ல நம்ம அடுப்பு பற்ற வச்சு வேர்க்கடலைங்க 2 டம்ளர் வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன். இந்த வேர்க்கடலை வறுந்துகிட்டே இருக்கட்டும். அது வறுக்கிறதுக்கு முன்னால வழக்கமான இதுக்கு முன்னால் நீங்க என்ன செய்யணும்? எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப பாருங்க, வேர்க்கடலை பொரியிற சத்தமே உங்களுக்கு கேட்கும். நல்லா கேக்குதா பாருங்க. இந்த மாதிரி வேர்க்கடலை பொரிஞ்சு வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? இதை 2ஆ பிரிச்சுக்கணும். பக்கத்துல இன்னொரு இதுல பாதி கொட்டிடலாம். எல்லாம் வறுபட்ட பிறகு 2ஆ, இது 1 டம்ளர், இது 1 டம்ளர் அளவுக்கு பிரிச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது சால்ட்டுங்க. நல்லா இந்த மாதிரி செவந்து வந்துருச்சு, வறுபட்டுச்சு வேர்க்கடலைன்னும் போது சால்ட்டு போட்ட ஃப்ரை எப்படின்னு பார்க்கலாம். சும்மா ஒரே ஒரு விருந்து தான், தண்ணி அதிகம், இன்னும் கொஞ்சம் வேர்க்கடலை அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு பார்த்து போட்டுக்கணும். அவ்வளோதான். இதை நல்லா கை போட்டு இப்படி நல்லா குழச்சிக்கணும். உப்பு இல்லைன்னா ஒரு இடம் உப்பு கல்லு கட்டாக நிற்கும் அங்கங்கே. ஸோ இந்த மாதிரி நம்ம தண்ணியில் 1 விழுந்து தண்ணி போட்டு தேவையான சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு இந்த மாதிரி இதை நல்லா இது பண்ணிட்டு இப்போ இது மேலே தெளித்து விட போகிறோம். தெளித்து விட்டுட்டு இதை இப்படியே ஃப்ரை பண்ணணும். அடுப்பு சிம்மில் இருக்கணுங்க. இந்த ப்ராசஸ்லாம் செய்யும் போது அடுப்பு கண்டிப்பாக சிம்மில் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா மொறுன்னு வரும். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு ஸ்பூன் எண்ணெய், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், உப்பு. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுக்கலாங்க. இவ்வளோதாங்க. இது மசாலா வேர்க்கடலை. நல்லா காரசாரமாக சாப்பிடணும் அப்படிங்கிறவங்க பெருங்காயத்தூளை போட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணிட்டா இது மசாலா வேர்க்கடலை, மசாலா ஃப்ரைன்னு சொல்லலாம். இப்போ பாருங்க, உப்பு போட்ட சால்ட் ஃப்ரை. இது மசாலா ஃப்ரை. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மசாலா ஃப்ரை போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது வீட்டில் வயசானவங்க பெரியவங்க இருந்தாங்கன்னா சால்ட் போட்டு கொடுத்தா கூட பிடிக்கும். உங்கள் இஷ்டம்தான். உங்கள் வீட்டில் யாருக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி செஞ்சு கொடுங்க. சூடாக இருக்கும் போது கொஞ்சம் நமுத்த மாதிரி இருக்குங்க. ஆறுனா தான் அதோட ஒரிஜினல் டேஸ்ட் நமக்கு கிடைக்குங்க. இறக்கிடுவோம். அவ்வளோ ஸ்டார்ட். ரெண்டுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க.
நீங்கள் செஞ்சு பாருங்கள். எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்?